காய்ஸ், இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு சைட் இன்ஜினியராக போகிறீங்க. ஒரு வீட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப், இப்போ ஃபுட்டிங்லேருந்து நம்ம ஃபினிஷிங் வர என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து G+3, ஸோ இந்த இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போதுமே நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட்டு லேண்ட் விசிட் பண்ணணும். ஸோ லேண்ட் விசிட் பண்ணிவிட்டு ஓகே ஆச்சுன்னா இப்போ அது சைட் விசிட், அப்புறம் லேண்ட் அப்ரூவல், அப்புறம் பிளான் அப்ரூவல் வாங்கணும். ஸோ அது வந்து நம்ம கிளைண்ட்டே வாங்கி கொடுத்துருவாங்க. எல்லாமே நம்ம ட்ராயிங்கு பிளானு எல்லாம் போட்டுட்டு எல்லாமே அப்ரூவல்லாம் வாங்கி முடிச்ச அப்புறம் என்ன பண்ணணும்னா சைட்டு கிளியரன்ஸ் பார்க்கணும். ஃபுல்லாக சைட்டை கிளியர் பண்ணணும். சைட்டு கிளியர் பண்ணிவிட்டு இதெல்லாம் எப்போ நடக்கும்னா நம்ம வந்து எஸ்டிமேஷன், இப்போ ஒரு பில்டிங்கோட காஸ்ட்டு, இப்போ இந்த பில்டிங் கட்டுறதுக்கு வந்து இவ்வளோ காஸ்ட் ஆகும், நம்ம எஸ்டிமேஷன் பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடணும். அப்புறம் சைட் கிளியரன்ஸ் எப்படின்னா என்னென்னா நம்ம ரோட்லேருந்து சைட் எவ்வளோ தூரம் இருக்குது, இபி லைன் இருக்கா, வாட்டர் சப்ளை இருக்கா, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கா, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிலாம் இருக்கா அப்படின்னு நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துடணும். ஸோ இதெல்லாம் பார்த்துடணும். அப்புறம் நம்ம சைட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போர்வெல் போட்டுறணும். சைட்டு ஸ்டோர் ரூம் இல்லாட்டி லேபர் செட்டு ஏதாச்சும் போட்டுறணும். ஏன்னா நம்ம ஒரு மெட்டீரியல் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பிளான் வாங்கிட்டு கிரிட் லைன் மார்க் பண்ணிடணும். கிரிட் லைன் மார்க் பண்ணிவிட்டு ஃபுட்டிங் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ ஃபுட்டிங் எக்ஸ்டென்ஷன் பண்ண அப்புறம் அது நம்ம ராட்லாம் கட் பண்ணி பிசிசிலாம் போட்டு ஃபுட்டிங் ஒர்க் முடிஞ்சிடும். அப்புறம் ஃபுட்டிங்லேருந்து பிளிந்த் பீம் வர ஒரு காலம் போடணும். அப்புறம் பிளிந்த் பீம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி பிளிந்த் பீம் அடிக்கணும். அப்புறம் நீங்கள் ஒன்று பிளிந்த் பீம் அடிச்சுட்டு செம்ப் இல்லை செப்டி டேங்க் பண்ணலாம், இல்லைனா பிளிந்த் பீம் போட்டதுக்கப்புறம் செப்டி டேங்க் இல்லை செம்ப்பு பண்ணலாம். ஸோ அது சைட்டில் இருக்க ஃபெசிலிட்டி இதை பொறுத்து. அப்புறம் பேஸ்மெண்ட் லெவலில் காலம் போடணும். இப்போ பிளிந்த் பீம் வர இங்கே காலம் போட்டிருக்கோம், அப்புறம் பிளிந்த் பீமு, அதுக்கு மேலே வந்து காலம், அதுக்கு மேலே ஒரு காலம் வரும். இதுதான் பேஸ்மெண்ட் லெவலில் காலம். ஸோ பேஸ்மெண்ட் லெவலில் காலம் போட்டு மண்ணை ஃபில் பண்ணணும். சாண்ட் ஃபில்லிங் பண்ணிவிட்டு கன்சல்டேட் பண்ணணும். ஒரு 4லேருந்து 6 நாள் வரை ஃப்ரீயாக விட்டுறணும். அப்புறம் அதுக்கு மேலே பிசிசி போடுறீங்களா ஆர்சிசி போடுறீங்களா அப்படின்ட்டு பார்த்துடணும். அப்புறம் ஸ்டியர் கேஸு, ஸோ ஸ்டியர் கேஸுக்கு நம்ம காங்கிரீட் போடணும். காங்கிரீட் போட்டு ஸ்டியர் கேஸ் பில்ட் பண்ணணும். அப்புறம் காலம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் வர போடணும். அப்புறம் ரூஃப் வர போட்டு ஸ்லாப் அடித்து ஸ்லாப் காங்கிரீட் ராட்லாம் கட்டிட்டு ஸ்லாப் காங்கிரீட் போடணும். ஸோ இதே தான். அப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ரூஃபோட காலமு, அப்புறம் ஸ்லாப்பு, அப்புறம் செகண்ட் ஃப்ளோரோட ரூஃபு, காலமு, ஸ்லாபு, இதை மாதிரி போகும். இப்போ நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் ரூஃப் காலம் போட ஒர்க்கில் நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பிரிக் ஒர்க்கு அப்படி பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த பெட்டிவில் பிரிக் ஒர்க்கு, சில் லெவல் காங்கிரீட்டு, அப்புறம் லிஃப்ட்டு, ஸ்டேர் கேஸ், இந்த மாதிரி ஒர்க்கெலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் ஃப்ளோரில் காங்கிரீட் போடுறப்போ, தேர்ட் ஃப்ளோரில் காங்கிரீட் போடுறப்போ நீங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் வேலை முடிச்சுக்கலாம். அப்புறம் தேர்ட் ஃப்ளோர் முடிஞ்சதுக்கப்புறம் ஹெட்ரூம் முடிச்சிடணும். ஸோ இது அவ்வளோதான். ஆர்சிசி ஒர்க்கு மேக்ஸிமம் முடிஞ்சு. இப்போ வந்து இன்னர் ஒர்க்கு, பிளாஸ்டிங்கு, ஸோ பிரிக் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு, டைல்ஸு, டோரு, இந்த மாதிரி ஒர்க்கு, பெயிண்டிங்கு, ஸோ இந்த மாதிரி ஒர்க் தான் வரும். அப்புறம் கிளியரன்ஸு. ஸோ எப்போதுமே நீங்கள் வந்து முக்கியமானதுன்னா டோர் விண்டோஸ் தான் பார்க்கணும். ஏன்னா மேக்ஸிமம் எல்லா சைட்லேயும் டோர் விண்டோஸ் வந்து வெளியிலேருந்து வாங்குறாங்கன்னா கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் வாங்கலான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் கம்மியான ப்ரைஸில் வாங்குறோன்னா எல்லாருமே வாங்குவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சிடணும், அப்போ தான் அவங்க கிடைக்கிறது ஈஸி. கைஸ், அவ்வளோதான் இருக்குது. இதை வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கரெக்டாக நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.